Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனல்ல நம்ம வந்து ஸ்டார் பட்டன் கூட போட்டுருக்கோம் பாத்தீங்களா? அதுக்கான ஹேண்டில் எப்படி போடலாம்ன்றத பார்க்க போறோம். இது ரெண்டு வயர் யூஸ் பண்ணி இந்த ஹேண்டில் போட்டுருக்கேன். இந்த ஹேண்டில் பாத்தீங்கன்னா லெந்த் கொஞ்சம் அதிகமா போட்டு போடணும். அதை எப்படின்றத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஹேண்டில் போடுறதுக்கு பாருங்கள், நான் வந்து ஹேண்டில் வந்து ஒரு சைடு போட்டு வச்சுட்டேன். நம்ம நார்மல் ஹேண்டில்னால் இந்த அளவுக்கு போட்டாலே போதும். பாருங்கள், இந்த சைஸ்க்கு நமக்கு போட்டாலே போதும். ஆனால் இந்த ஹேண்டில் போடுறதுக்கு சைஸ் லென்த் வந்து பெரிய அளவில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஹேண்டில் வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணணும். இது வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். அது எப்படி ஜாயின் பண்ணலான்றதையும் பார்ப்போம். இது நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு சில ட்ரிக் யூஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ண போகிறோம். இப்படியே போடவும் முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்றதையும் பார்த்துருங்க. இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன், அதை பாருங்கள். இப்போது ஸ்கேலில் தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். ஸ்கேலில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஸ்கேலில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எல்லாமே மேலே டிஸ்பிளே ஆகும், அதை பார்த்துக்கோங்க. 2 3 4 5 6 7 அடியில் 2 வயர் எடுத்துக்கோங்க. ஒரு ரெட் கலர் வயரும் ஒரு சாண்டில் கலர் வயரும் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 7 அடியில் 2 வயர் எடுத்துருக்கிறேன். அந்த 2 வயரையும் என்ன பண்ணால் ஒரே அளவு வச்சு மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு தான் நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அது சென்ட்ரு பாயிண்ட்டு பார்த்து இன்சர்ட் பண்ணணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சாதாரண சின்ன ஹேண்டில் போடணும்னா உங்களுக்கு சின்ன வயரே போதும். இப்போ ஒரு டைமண்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த ஒரு டைமண்டில் நம்ம வந்து கரெக்டாக அந்த ஒரு ஃபஸ்ட்டு டைமண்ட் சாண்டில் கலர் இருக்குது பார்த்தீங்களா? அதில் கீழே உள்ள டைமண்டில் நம்ம வந்து உள்ள வயரை இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்து போடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கணும். இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்டு கரெக்டாக ஒரே அளவு இருக்குதான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரே அளவு இருக்குதான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி செக் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணதுக்கப்புறமா இப்போது ஹேண்டில் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். இந்த ஹேண்டில் போடுறத கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சாண்டில் கலரை வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற சாண்டிலை ரைட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்தது மேலே ரெட் கலரை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது இந்த ரெட் கலரை ரெண்டுக்கும் நடுவில் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை கவனிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த சாண்டில் கலர் இருக்குது பார்த்தீங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க சாண்டில் கலரை எடுத்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டுக்கும் நடுவில் கொண்டு வந்து திரும்ப அதே பொசிஷனுக்கு லெஃப்ட் ஹேண்டே கொண்டு வந்துடணும். இந்த சாண்டில் எடுத்து இந்த 2 இது இருக்குது பார்த்தீங்களா? லெஃப்ட் ஹேண்டில் வலது பக்கம் கொண்டு வந்துடுங்க. இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கம் கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், இடது பக்கத்தில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து 2க்கும் நடுவில் கொண்டு வர்றோம். வலது பக்கத்தில் உள்ள 2க்கும் நடுவில் கொண்டு வந்து திரும்ப என்ன பண்ணுறோன்னா வலது பக்கமே கொண்டு போயிடும். நீங்கள் அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இடது பக்கம் கொண்டு போகிறத அப்படியே இடது பக்கமே கொண்டு வந்துடும். 2க்கும் நடுவில் கொண்டு போயிட்டு இடது பக்கமே கொண்டு வந்துடும். இப்போ வலது பக்கம் கொண்டு போகிறத 2க்கும் நடுவில் கொண்டு போயிட்டு திரும்ப வலது பக்கமே. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இடது பக்கத்தில் இருக்கிறது 2க்கும் நடுவில் கொண்டு போய் திரும்ப இடது பக்கமே கொண்டு வந்துடுறேன். வலது பக்கத்தில் இருக்கிறத 2க்கும் நடுவில் கொண்டு வந்து வலது பக்கமே கொண்டு வந்துடுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே போடணும். இது வந்து நீங்கள் சின்ன ஹேண்டில் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது நமக்கு வந்து பெரிய ஹேண்டிலாக போடணும், அதனால தான் நம்ம வந்து 7 அடி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போது இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு போட்டு முடிங்க. ஃபஸ்ட்டு ஹேண்டில் போட்டிருக்க அளவே போட்டு முடிங்க. போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஹேண்டில் போட்டிருக்கிறது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஹேண்டில் போட்டிருக்கிறேன். இந்த ஹேண்டில் போடும்போது நமக்கு இது சின்ன கூடன்றதுனால நமக்கு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ஹேண்டில்ஸ் போடுறதுக்கு அதை நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போடணும், நமக்கு டிசைன் வரணும்னா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் 5வது இதை விட்டுட்டு 4வது இதில் கரெக்டாக 4வது பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதில் வச்சுக்கோங்க. டபுள் கலரில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதில் 4வது இதில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உள்ளக்க கூடி அதை வந்து என்ன பண்ணால் ஒரு நாட் போட்டுட்டு
உள்ளக்க இன்சர்ட் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து நிறையலாம் இன்சர்ட் பண்ண வேண்டாம், வயரை இன்சர்ட் பண்ண வேண்டாம். ஒரு 2-3 வயரை மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வளைவு எடுத்துக்கோங்க. வளைவு எடுத்துகிட்டு இந்த இடத்துலையும் ஒரு வயர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 4வது நாட்டில் தான் போட்டிருக்கிறேன். சரிங்களா? இதை நீங்கள் வந்து கரெக்டாக பேக் சைடு கூடி உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்து ஒரு நாட் போட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி சொருவி விட்டுருங்க. நான் உங்களுக்கு இதெல்லாம் சொருவி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு ஹேண்டில் சொருவி இருக்கிறேன் பார்த்தீங்களா, அதை காட்டுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணணும். 2 சைடு போட்டுட்டு ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிடணும். பாருங்கள், இந்த இதில் எப்படி போட்டிருக்கிறேனோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணணும். இந்த ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணனாலும் இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். 2 பக்கம் ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து கீழே ஒரு ரிங் 1 2 3 4 4க்கும் 5க்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வெளியில் எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். 1 2 3 4 5 முடிச்சிருக்கிறேன். 5க்கு கீழே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, நான் முன்னாடி 4க்கும் 5க்கும் கேப்பில் சொல்லிட்டேன். 5க்கு கீழே உள்ள கேப்பில் இந்த மாதிரி வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே பாருங்கள் பேக் சைடு வழியாக வெளியில் எடுத்துட்டேன். இந்த மாதிரி வெளியில் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஹேண்டில் அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹேண்டில் அளவுக்கு எடுத்துகிட்டு திரும்ப பாருங்கள் எந்த சைடு நான் கொண்டு வர்றேன்னு. இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் கொண்டு வர்றேன். பாருங்கள், ரெட் கலருக்கு மேலே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் நீங்கள் வெளியில் கொண்டு வரணும். கொஞ்சம் இந்த ஹேண்டில் போடுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். நம்ம சொருவுறது எல்லாமே அந்த இதை பார்த்து தான் போடணும். இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், இதை இப்போ நான் கொண்டு வந்துட்டேன். அந்த ஸ்பேஸ் வழியாக கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணால் கீழே ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிடணும். அந்த நம்ம இப்போது வெளியில் கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதே சைடு இந்த வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், அதே பொசிஷனுக்கு வயரை இன்சர்ட் பண்ணி கொண்டு போயிருங்க. நம்ம நாட் போடுறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணணும்னா கலண்டெல்லாம் வராது. அதனால் அதே ரிங்கு நம்ம வெளியில் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே இதில் ஒரு ரிங்காக ஃபார்ம் பண்ணி உள்ளே கொண்டு போயிருங்க. இப்போ வந்து எல்லா சைடுமே நீங்கள் என்ன பண்ணால் வயர் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், வயர் எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கேன்றதை சொல்கிறேன். பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட்டு சென்ட்ரு இந்த 1 இந்த 2 சென்டரில் 1 3 இந்த மாதிரி ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் உள்ளக்க கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு உள்ளக்க கொண்டு வந்து அதே மாதிரி அது பக்கத்தில் உள்ள சைடில் உள்ள ஹோல் வழியாக வெளியில் எடுத்துகிட்டு திரும்ப அதே சைடு கொண்டு போயிட்டு பாருங்கள் இந்த மாதிரி உள்ளக்க சொருவி இருக்கிறேன். இந்த மாதிரி நீட்டாக சொருவிடுங்க. இந்த இடத்துலையும் 1 2 3 4 5 அடுத்தது கீழே ஒரு இடத்துலையும் நீங்கள் போடணும். நான் இந்த இடத்துல விட்டுருக்குறேன், இப்போ போட்டுருவேன். இந்த இடத்துலையும் போட்டுருங்க. இதே மாதிரி போட்டு ஃபுல்லாகவே ஹேண்டில் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் ரெடி ஆயிரும். இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ரிங் ஷேப்புக்கு முடிச்சிடலாம். இந்த ஹேண்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றத ஃபோட்டோஸ் அனுப்புங்க. நம்ம சேனலில் வந்து எல்லா வயர் கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.